ஹலோ எஃப்எம் 106.4 பிகில் நிகழ்ச்சி தொடங்கியாச்சு. மக்களே இன்னைக்கு நம்ம கூட யார் பேச போறாங்க அப்படிங்கறத கடந்த 2 நாட்களா உங்களுக்கு நாங்க நம்ம ரேடியோல சொல்லிட்டே இருந்தோம். அண்ட் இவரை பத்தி நிறைய விஷயங்கள் மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க. முதல்ல இவரோட பார்க்கணும், இவருடைய போட்டோவாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாவே எல்லாரும் எங்க இருப்பாரு, எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி கனவு காண்டிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி மணி சார் ஓகே உங்களுக்காக நான் அவருடைய கிளிப்ஸ் எல்லாம் வெளியிடுறேன்னு சொல்லி ரீசெண்ட் டேஸ்ல நமக்காக அவருடைய போட்டோ வீடியோ எல்லாம் கொடுத்துட்டாரு. நானே பேசிட்டு இருந்தா நிறைய பேசிட்டு இருப்பேன். இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்கிறது கடல் படத்தினுடைய ஹீரோ மிஸ்டர் கௌதம் கார்த்திக். வணக்கம் கௌதம் கார்த்திக். ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சௌக்கியமா இருக்கேன். தமிழ்லாம் பேசுறீங்க? ஆமா, தமிழ் பேசாம என்னதான் பேசுவேன் நானு. இல்ல சார், நான் உங்களை பார்த்தோன்னே ஏதோ ஃபாரின்லயே படிச்சவரு, ஃபாரின்லயே வளர்ந்தவரு அப்படின்ற மாதிரி நினைச்சேன். நீங்க படிச்சது வளர்ந்தது எல்லாம் இங்கேயா ஃபாரின்லயா? ஊட்டி. எங்களை பொறுத்த வரைக்கும் அதுவே ஃபாரின் தான். அங்க போகலாம் எங்களுக்கு காசு இல்ல. சோ ஊட்டிக்கு போனாலே நாங்கெல்லாம் விசா எடுத்துட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டு போறவங்க தான். எனிவே ஃபைன். ஊட்டியில எத்தனை வருஷமா இருந்தீங்க? ஊட்டில ஒரு 8 வருஷம் 9 வருஷம் இருப்பேன். ஓகே, அதனாலதான் வெள்ளை வெள்ளையும் தக்காளி பழம் மாதிரி இருக்கிறீங்களா? மேபி அது ஜீன். கார்த்திக் எப்படி இருக்காரு? அவர் சூப்பரா இருக்கு. டெய்லி அதை அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்காரா? டெய்லி என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாரு? அது யார் கூட வேலை செய்யணும், எப்படி வேலை செய்யணும், அந்த மாதிரி தான். போர் அடிக்குதா ரொம்ப அட்வைஸ் கொடுக்கறது? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. அவர் நல்லா டிஃப்ரெண்டா அட்வைஸ் கொடுப்பாரு. அப்புறம் அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் எப்படி மேனேஜ் பண்ணும் அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்குலாம் அதை பத்தி ஒன்றும் தெரியாது. அது எனக்கு தெரிஞ்சது வந்தோம். நீங்க நார்மலா பேசி பழகுறீங்க, இப்பெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படி பேசணும். எப்படி அந்த வார்த்தைகளை நீங்க கத்துக்கணும். உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நிறைய செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ். ஓகே, சூப்பர். அடுத்த எஃப்எம் போறதுக்குள்ள உங்களை டோட்டலா நான் மாத்துறேங்க. இன்னைக்கு நம்ம கூட கௌதம் இருக்காரு நம்ம நிகழ்ச்சியில. கௌதம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த ஆஃபர் கிடைச்ச உடனே எப்படி ஃபீல் பண்ணீங்க? மணி சாருடைய ஆஃபர் பத்தி நம்ம டீடைலா நிறைய கேள்வி இருக்குது. ஆனாலும் இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறோம் கன்ஃபார்ம் ஆனு உங்க மனசுல ஓடின விஷயம் என்ன? இந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்காவது கிடைக்குமா? அதுல பயங்கரமான சந்தோஷம் இருந்துச்சு எனக்கு. எப்படி அழுகணுமா சிரிக்கணுமா என்ன செய்யணும்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஓடணுமா குதிக்கணுமா? அம்மா குதிக்க ஆரம்பிச்சாங்க. ராக்கெட் மாதிரி டிங் 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 குதிக்க ஆரம்பிச்சாங்க. நான் மட்டும் ஓகே நைஸ் கூல் டவுன்மா ஓகே நல்லது, போய் பார்க்கலாம், மீட் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சோம். ஓகே, எப்படி நடந்தது? மணிரத்னமுடைய ஸ்டைல நான் கேட்கணும் ஆசைப்படுறேன். எப்படி நடந்தது? அது இல்லைங்க, அவர் படத்தோட ஹீரோ, அவர் ஸ்டைல்ல தான் கேட்கணும். சோ எப்படி நடந்தது? அது பாத்தீங்கன்னா அவர் என்னை பத்தி கேள்விப்பட்டிருக்காரு. அப்போ உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கௌதம் மீட் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ உடனே எனக்கு ஃபோனு. சரின்னு சென்னைக்கு வரும்போது அவர் மீட் பண்ணோம். சரின்னு திருப்பி அமுச்சு விட்டாரு. நானும் என்னதான் திருப்பி அமுச்சு விட்றாருன்னு பாத்துட்டு இருந்தேன். எதுவும் சொல்ல. தமிழ் பேசுவேன் தான் கேட்டாரு. ஆமா சார் தமிழ் பேசுவேன் சார். ஓஹோ ஓகே பாய் அப்படின்ட்டு அமுச்சு விட்டாரு. ஓகே பார்த்தா 2 வாரத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு ஃபோன் கால். நான் இப்போ பெங்களூர்ல இருந்தேன். இப்போ பெங்களூர்ல திருப்பி ஃபோன் கால் பண்ணும்போது, கௌதம் பா ஒரு கதை இருக்கு, நீ மீட் பண்ணுன்ட்டு. கதைங்களா? ஓகே அப்படின்னு திருப்பி வரும்போது அவர் ஒரு கதை நரேட் பண்ணாரு, கடல் கதை. அப்போ பாத்தீங்கன்னா மணி சார் இந்த கதை நரேட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்டாரு. நல்லா இருக்கு சார். சரி நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பயும் நீங்க தான் நடிக்கிறீங்க? ஒன்னும் தெரியல. நான் ஏதாச்சும் ஒரு அசிஸ்டன்ட் ஜாபா ஏதாச்சும் ஒரு அந்த மாதிரி தான் யோசிச்சிருந்தேன் நான். இந்த மாதிரி எனக்கு டவுட் இருந்துச்சு, ஆனா தெரியல. எனக்கு அவர் அமுச்சுட்டே இருந்தாரு. அப்புறம் 3வது வாட்டி கூப்பிட்டாரு, கௌதம் வா மீட் பண்ணோம். ஓகே சார். திருப்பி வரும்போது அவர் இந்த 2-3 சீன் நடிக்கணும்னு சொன்னாரு. ஓகே சார் நடிச்சு காமிக்கிறேன். அப்பதான் எனக்கு மெதுவா கிளிக் ஆகுது. ஓஹோ ஏதோ ஒரு கேரக்டர் ரோல் தான் வரப்போதோ, பரவாயில்லைங்களே சூப்பர் அப்படின்னு போகும்போது நடிச்சேன். அவர் ஓகே ஐ எம் வெரி ஹாப்பி வித் யூ, கிளம்பலாம். அப்பயும் நீங்க ஹீரோவா எதுவுமே ஒன்னும் சொல்ல, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாரு. வீட்டுக்கு போகும்போது மணி சார் அதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு, கௌதம் தான் நம்ம படத்துக்கு ஹீரோன்ட்டு. வீட்டுக்கு போகும்போது அப்பா சொல்றாரு, கௌதம் யூ ஆர் கன்ஃபர்ம்டு அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு அந்த ஃபுல் எஃபெக்டே வந்துச்சு. அப்பதான் ஜாலியா குதிச்சு அப்படி இப்படின்ட்டு சிரிச்சு அப்பாவெல்லாம் அழுந்து ஐயோ செமையா இருந்துச்சு. அந்த நைட் மறக்கவே முடியாதுன்னா. ஆனா உங்க அப்பா எப்படி சொல்லிருப்பாரு நான் சொல்றேன், கௌதம் யூ ஆர் கன்ஃபார்ம் சொல்ல மாட்டேன். ஏய் கௌதம் யூ ஆர் கன்ஃபார்ம் அப்படி சொன்னாங்க. வீட்டுல அப்படி கிடையாது. அப்படி இல்ல, சும்மா அப்படியே ஒரு ஃபோன் கட்டினாரு, ஹியர்ஸ் தி மெசேஜ் அப்படின்ட்டு. வெரி குட். சரி, உங்க அப்பா கையில ஒரு மோதிரம் இருக்கும்ல, அது எத்தனை வருஷமா ஒரு கையிலேயே போட்டிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு 24-25 இல்ல. நான் எந்த படத்துலயுமே அந்த மோதிரம் இல்லாம அவர் நடிச்சு நான் பார்த்ததே இல்ல. அவர் அந்த மோதிரத்தை கழட்டவே மாட்டாரு. கழட்டவே மாட்டாரு. ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கு அதுல. ஓகே, அத பத்தி சொல்லுவீங்களா? அது எனக்கு அவரு எனக்கே சொன்னது இல்ல. ஓகே, அப்ப விட்டுருவோம், நம்மளும் மக்களுக்கு சொல்ல தேவையில்ல. ஆனால் அந்த மோதிரத்தை நம்ம யாருமே மறக்க முடியாது. கார்த்திக் நம்ம மைண்ட்ல வந்தாருன்னா அந்த மோதிரமும் கையில இருக்கிறது நம்ம மைண்ட்ல வரும். ஓகே, இன்னைக்கு நம்ம கூட கௌதம் பேசிட்டு இருக்காரு. கௌதம் கார்த்திக். இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். கடல்ல இப்பதான் அந்த ஷீஷோர் கிட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் போட்ல உள்ள எல்லாம் போறோம். நிறைய டீடைலா பேச போறோம். நம்ம கூட அழகான பையன், செவத்த பையன், சமத்து பையன் கௌதம் கார்த்திக்.